சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஜெப வீட்டில் ஞாயிறு தோறும் காலை 8 மணி முதல் 9:30 வரை ஆராதனை நடைபெறுகிறது. ஆவிக்குரிய பாடல்கள் மற்றும் ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இவ்வூழியத்தில் உள்ள ஆராதனையின் அனைத்து தேவ செய்திகளையும் மற்றும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற அனைத்து செய்திகளையும் எமது ஊழியத்தின் யூடியூப் சேனல் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரையில் கண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கு தொடர்பு கொள்ள 9360383940. உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் எங்களது ஊழியத்தை தாங்க விரும்பினால் எங்கள் ஜிபே எண் 9360383940. ஆண்டவருடைய நல்ல நாமத்திலே மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எவ்வளவோ நேரம் நம்ம பேசினாலும் ஆராதித்தாலும் தேவனுடைய வார்த்தை இல்லை என்றால் இந்த ஊழியம் இல்லை, நான் இல்லை, நீங்கள் இல்லை. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக, எங்கள் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க நானும் ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் திரும்புவோம். இந்த நாளிலே எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 32வது அதிகாரம் 27வது வசனத்தை நிறுத்தி நிதானமாக வாசிக்க கேட்போம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று யார் சொல்றா? கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை யாரோடு பேசுகிறார் அப்படின்னு பார்த்தா எரேமியாவோடு பேசுகிறார். ஆனா நல்ல நிலைமையில பேசினாரா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. ஆனா ஒரு காரியத்தை அவர் தெளிவா சொல்றாரு, மாம்சமான யாவருக்கும் என்னால செய்யக்கூடாத அதிசயம் ஒண்ணுமே கிடையாது. உண்மையா இந்த வார்த்தைக்கு வேற எங்கேயும் போய் டெபினேஷன் தேட வேண்டியதில்லை. மோசஸ் மாரியப்பனே ஒரு சாட்சி. 10ஆம் கிளாஸ் 11ஆம் கிளாஸ் படிக்கும் போதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஒன்றும் பெருசாக படிப்பெல்லாம் வராது. நல்லா பாடுவேன், நல்லா சுற்றுவேன், நல்லா சாப்பிடுவேன், அப்படியே திரிவேன். அப்போ எங்கள் வீட்டை பார்த்து எல்லாரும் சொல்லுவாங்க, 2 பேர் கண்ணு தெரியலை, ஒரு பாவும் படிக்க மாட்டான், என்னதான் ஆகப்போகுது இவன் வாழ்க்கை அப்படின்னு ஹெட்மிஸ்ஸஸ் கூட சொன்னது உண்டு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால சின்ன வயசுலே அவரை நான் பற்றி பிடித்து கொண்டபடினால, ஏன்னா 3rd ஸ்டாண்டர்ட்லேயே நான் அவரை பற்றி பிடித்திருக்கிறேன். மாம்சமான யாவருக்கும் அதிசயம் செய்கிற தேவன் இந்த நாள் வரைக்கும் அதிசயமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இதை கேட்கிற அன்பான தேவ ஜனமே, நல்ல நிலைமையில சொல்லல அப்படிங்கிறதுக்கு ஒரு காரியம். 2வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்களேன் பார்ப்போம், நல்லா இருக்கும் பாருங்க. அப்பொழுது பாபிலோன் ராஜாவின் சேனை எருசலேமை முற்றுகை போட்டிருந்தது. எரேமியா தீர்க்கதரிசியோ யூதா ராஜாவின் அரண்மனையில் உள்ள காவற்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருந்தான். ஆனா இந்த நேரத்தில் எரேமியா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிற வேளையிலே கடந்து வந்த வார்த்தை தான், நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் மாம்சமான யாவருக்கும் என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ என்று ஆண்டவர் கேட்கிறத பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவஜனமே, வேதத்தில் அதிசயம் என்கிற வார்த்தை அநேக இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு, அப்படித்தானையா? அவருக்கு பேரே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றான். 9வது அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது அவர் நாமம் அதிசயமானது. அதனாலதான் நம்ம ஃபெமினியனான ஒரு பாட்டு கூட பாடிக்கிறோம். நான் உன்னை அதிசயம் காண பண்ணுவேன் ஒரு பாட்டு உண்டு. அதே போல அதிசயங்கள் செய்கிறவர்னு ஒரு பாட்டு உண்டு. அதிசயம் எல்லாமே நம் வாழ்வில் அதிசயம்னு ஒரு பழைய பாட்டு உண்டு. எது எப்படி ஆனாலும் இந்த உலகத்திற்கு அவருடைய பிறப்பு அதிசயம், இந்த உலகத்தில் அவர் செய்தது எல்லாமே அதிசயம். இப்போ நம்ம பார்த்து கேட்கறது, இத்தனை வருஷம் ஆச்சு, இத்தனை மாதம் ஆச்சு, இந்த லெந்து காலமும் முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு கேட்குற உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, மாம்சமான யாவருக்கும் என்னால் செய்யக்கூடாத அதிசயம் இல்லை. நிச்சயமா நீங்கள் வேற யாரையும் பார்த்து கேட்காதீங்க சிஸ்டர், பிரதர். மோசஸ் மாரியப்பனை பார்த்து அப்படியே கை நீட்டி டிவிக்கு நேரம், அப்படியே சேர்ச்சுக்கு நேரா, அப்படியே உட்கார்ந்து இருக்கிற பீடத்துக்கு நேரா சொல்லுங்க, இந்த கண்ணு தெரியாதவரை நடத்தக்கூடிய ஆண்டவர், இந்த ஊழியத்தை எங்களை போல ஆட்களை கொடுத்து தாங்கி நடத்துகிற ஆண்டவர், மற்றவங்க சப்போர்ட்ல இவ்வளவு அளவா ஏவி அவரால் நடத்தக்கூடியும் என்றால் ஏன் குடும்பத்தை அதிசயமா எனக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்ய அவரால் முடியும்னு சொல்லுங்களேன்.
நிச்சயமாக அவரால் நடத்த முடியும். ஐயா, இது ஒரு சாதாரணமான வார்த்தையாக நீங்கள் எடுத்துக்கவே முடியாது. இது சாதாரணமான வார்த்தையாக எடுத்துக்கொள்ளவே முடியாது. வேதத்தில் ஒரு வசனத்தை நான் படித்து பார்த்தேன். யோவான் எழுதின சுவிசேஷம் எடுத்துக்கங்க பிரதர், கொஞ்சம் கடைசி அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரம், கடைசி வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். எனக்கு அப்படி ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. நான் சொன்னால் மனசில் இருக்காது, கொஞ்சம் பொறுமையாகவே எடுங்க. பைபிள் எனக்கு இந்த ஊழியத்தை செய்வதற்கு ஒரு டானிக், ஒரு மாத்திரை, நான் தினந்தோறும் உட்கொள்கிற உணவு, என்னை ஆரோக்கியமாய் வைத்திருக்கிற நல்ல ஔஷதம், எப்படி வேணாலும் சொல்லலாம். இது மட்டும் எனக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. எடுத்துட்டீங்களா? வாசிங்க யோவான் 21 கடைசி வசனத்தை வாசிங்களா பாப்பா, நல்லா இருக்கு பாருங்க. இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு, வேறு அநேக காரியங்களும் உண்டு, அவைகளை ஒவ்வொன்றாய் எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று. ஆமென், 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 ஆமென். அப்படிப்பட்ட அதிசயம், அப்படிப்பட்ட அற்புதம், அப்படிப்பட்ட ஆரோக்கியமான காரியங்களை அவர் செய்திருக்கிறார். ஆகையினால தான் இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிற, கலங்கி போயிருக்கிற, பயந்து போயிருக்கிற, தவித்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் இந்த 2025 பிறந்து இத்தனை மாசம், இத்தனை வாரம், இத்தனை நாட்கள் போயிருச்சேன்னு கலங்கிட்டு இருக்கிற வேலையில சொல்றாரு, என்னால செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒண்ணு கூட கிடையாதுப்பா, என்னால எல்லாமே செய்ய முடியுங்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நிச்சயமா சொல்றேன் பிரதர், நிச்சயமா சொல்றேன் சிஸ்டர். எத்தனையோ நேரங்கள்ல நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன்னு சொல்லி கலங்கினதே கிடையாது. ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்ப்பேன். அதிசயமா இந்த மாதத்துக்கு 10,000 ரூபாய் தேவைன்னா சில மாதங்கள்ல மீது எடுக்கிற அளவுக்கு 50,000 ரூபாயை கூட கர்த்தர் கொடுத்ததுண்டு. அதே போல நல்ல சுகமே இருக்கும். ஆராதனைக்கு 1/2 மணி நேரம் இருக்கும், அதுக்கு முன்னாடி வரைக்கும் தலைவலிவான், பயங்கர கஷ்டமா இருக்கும், பயங்கர ட்ரெஸ், எனக்கு பல பிரச்சனைகள் இருக்கும். நான் ஆண்டவர்கிட்ட சொல்வேன், இந்த ஆராதனையை நீங்கள் அதிசயமாக நடத்தணும், இந்த பாடல் வேலையை நீங்கள் அதிசயமாக நடத்தணும்னு சொல்வேன். கிரேட்ஃபுல் டாடி ரொம்ப ரொம்ப அதிசயமாக நடத்துகிறார். இன்னைக்கு காலையில் நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு ஒரு அதிசயம் கடந்து வரப்போகுது. ஏன்னா சிறைச்சாலையில் இருக்கிறவன்ட்ட பேசினார், என்னால் செய்யக்கூடாத ஒரு அதிசயம் உண்டோன்னு. பேசுனது மட்டும் இல்லை, அவனுக்கு செஞ்சாரு, எனக்கும் செய்வார்னு விசுவாசிட்டீங்கன்னா நிச்சயமாக நடக்கும். 5வது வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான காரியம் இருக்கும். இருந்தாலும் 17வது வசனத்தை 32:17 எரேமியா 32:17வது வசனத்தை வாசிக்க கேட்பான். 15வது வசனத்திலிருந்து நீங்கள் பார்க்கும்போது அவருடைய சகோதரனிடத்தில் ஒரு காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி, இது உனக்கு அடையாளம்பான்னு சொல்லிட்டு வருவார். அவன் ஒரு கிரைய பத்திரத்தை முடிச்சுட்டு அப்படியே தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ற காரியம் தான் இந்த 17வது வசனத்துல இருக்கு. நீங்க வீட்ல போய் படிச்சு பாருங்க. 17 வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். ஆமென், 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 ஆமென். உண்மையா இல்லையா? அவருடைய நீட்டப்பட்ட புயம் என்ன சொல்லுச்சு? ஜலமெல்லாம் பிரிய கடவுதுன்னாரு, வந்துச்சு. புல்லெல்லாம் முளைக்கட்டும்னாரு, முளைச்சிச்சு. பூமியெல்லாம் காஞ்சிருக்க கடவுதுன்னாரு, அது காஞ்சிச்சு. இன்னும் சொல்ல போனா சந்திரன், சூரியன் எல்லாமே அவர் தான் உண்டாக்கினார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வாசிங்க. இங்க கேட்கிறாரு பாருங்க, இவர் கேட்கிறாரு, அதனாலதான் அந்த பதில் வருது. நீங்க இன்னைக்கு கேட்டா உங்களுக்கு பதில் வரும். அல்லேலூயா. நம்ம கேட்கறது இல்ல, பதில் வர்றதில்ல. செவிக்கும் போது நல்லாதான் பிரதர் இருக்கு, கூட சேர்த்து நீங்க 2 பேரும் பாடும்போது நல்லாத்தான் பிரதர் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நல்லா தான் இருக்கும் கேட்கும்போது மட்டும். ஆனால் உங்க வாயை திறந்து இந்த எரேமியா கற்றுக்கொண்டது போல, என் போன்ற ஊழியக்காரங்க கற்றுக்கொண்டது போல, ஏன் சில நேரங்களில் நீங்கள் பெற்றுக்கொண்டதை போல இப்பவும் சொன்னீங்கன்னா நடக்கும். வாசிங்க. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. 1000 தலைமுறைகளுக்கும் கிருபை செய்கிறவரும் பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவர்களுடைய பின்னடியார் பிள்ளைகளின் மடியிலே சரி கட்டுகிறவருமாகிய சேனையின் கர்த்தர் என்னும் ஆமென் நாமமுள்ள ஆமென் மகத்துவமும் வல்லமையும் உள்ள தேவனே. ஆமென். இப்போ சொல்லுங்க, 1000 தலைமுறைக்குன்னா என் குடும்பத்தில் நான் 4வது தலைமுறையோ 5வது தலைமுறையோ எனக்கு தெரியல, இதுவரைக்கும் நான் பட்ட பாடு போதும், இதுவரைக்கும் நான் இருந்த கடன் போதும், இதுவரைக்கும் நான் இருந்த நோய் போதும், என் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்யுங்கன்னு கேட்டு பாருங்க. சிறைச்சாலையில் இருந்தவன் இப்படி எழுத முடியும் என்றால், இதை படிக்கிற நமக்கும்
எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அத்தனை பேர்களையும் பிள்ளைகளாகும்படி அருள் செய்வேன் என்று சொன்ன தேவன், இந்த வேதத்தை வாசிக்கிறவனும் கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான் என்று சொல்லி இருக்கிற தேவன், ஏற்ற காலத்தில் நீங்க வாசிக்கும் போது, ஏற்ற காலத்தில் கேட்கும் போது உங்களுக்கு எப்படிங்க அதிசயம் நடக்காம இருக்கும்? நிச்சயமா நடக்கும், நிச்சயமா நடக்கும், நிச்சயமா நடக்கும். பிரச்சனை இருக்கும், இடைஞ்சல் இருக்கும், போராட்டம் இருக்கும். ஏன்னா அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசிக்கே ஒரு தீர்க்க தரிசனத்து நிமித்தமா அந்த சிதேக்கியா மன்னன் சிறைச்சாலையில போட்டான். நம்ம சாதாரணமான ஆள் இல்லை. இங்கிட்டு மிரட்டுறவர் இருக்கான், அங்கிட்டு மிரட்டுறவர் இருக்கான், அங்கிட்டு உருட்டுறவர் இருக்கான், இங்கிட்டு உருட்டுறவர் இருக்கான். ஆனாலும் என் கர்த்தர் பெரியவர், என் கர்த்தருடைய புயம் பெரியது, என் கர்த்தர் நீட்டுக்குனா எல்லாமே கட்டுப்படும். அல்லேலூயா. சொல்லி பாருங்க, சொல்லி பாருங்க, நிச்சயமா உங்க குடும்பத்தில் நடக்கும். 1000 தலைமுறைகளுக்கு அதை சரி கட்டுகிற தேவன், சேனைகளின் கர்த்தர் இன்னைக்கு உங்க மத்தியில் பேசிட்டு இருக்கிறார். நீ கூப்பிட்டா மாம்சமான யாவருக்கும் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான பெரிய காரியம் ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணுமே இல்லை. என் சர்ச்சில் ஒரு சில நேரங்களில் கீபோர்டை தொட்டு பார்ப்பேன், அப்படியே போய் ஒரு தம்பை தொட்டு பார்ப்பேன், அப்படியே ஒரு டேபிளை தொட்டு பார்ப்பேன், டீப்பாலாம் தொட்டு தொட்டு பார்த்துட்டு கர்த்தரை துதிப்பேன். துதிச்சுட்டு சொல்லுவேன், இதெல்லாம் என்னால் வாங்க முடியாதுல்ல ஆண்டவரே. என் போன சகோதரங்க வீடுகளுக்கெல்லாம் போகும்போது இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஆனால் எனக்கு இவ்வளோ அழகாக கொடுத்துருக்குறீங்களே, தோத்திரம் டேடி, தோத்திரம் டேடி, தோத்திரம் டேடின்னு சொல்லி அப்படியே கையை தட்டி துதிப்பேன் பாருங்களேன். இன்னும் எனக்கு தேவையானதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. உண்மையாக நான் காலையில் எழும்பி ஜெபித்து விட்டு மோட்ரு போடும்போது என்ன சொல்லுவேன் தெரியுமா? உண்மையா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்கலாம், ஆனால் செஞ்சு பாருங்களேன், அவருடைய மகத்துவம், வல்லமை, கிருபை, இரக்கம், தயவு எல்லாத்தையும் நீங்கள் ருசிக்க முடியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு தோத்திரம். என்ன செய்வேன் தெரியுமா? அப்படி பேனல் போர்டில் கை வச்சுக்கிடுவேன், அந்த பட்டனில் அப்படி கை வச்சுட்டு, தண்ணீரை பூமியிலே பரப்பினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது, தண்ணீரை பூமியிலே பரப்பினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளது. 3 தடவை சொல்லிட்டு, எவ்வளோ அவசரத்தில் போய் மோட்ரு போட்டாலும் சொல்லிட்டு தான் துதிப்பேன். இத்தனை வருஷம் ஆச்சு, என் மோட்ரு ஃபால்ட்டே ஆகலை, இன்னும் ஃபால்ட்டே ஆகாது. கர்த்தருக்கு தோத்திரம். இது ஒரு சாதாரண விஷயம். இதை போய் பெருசாக பேசிகிட்டு இருக்காரு நினச்சிங்கன்னா அந்த பெரிய காரியத்தை ருசிக்க முடியாது. சின்னதோ பெருசோ கர்த்தர் ஆசீர்வதித்தாதான் ஆசீர்வாதம், அவருடைய புயம் நீட்டப்பட்டாதான் ஆசீர்வாதம். அவர்தான் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிற தேவன், அவருடைய புயம்தான் இந்த உலகத்தில் பராக்கிரமம் செய்யக்கூடிய புயம். ஆகையினால் அவன் கேட்டான், நான் கேட்பேன், இவர் கேட்கிறார், நானும் கேட்பேன்னு சொன்னீங்கன்னா அவரால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றும் இல்லை. வாசிங்க, வசனத்தை விட்டுறாதீங்க, தொடர்ந்து வாசிங்க, எனக்கு தேவைப்படுது. யோசனையிலே பெரியவரும், இன்னும் சொல்றாரு பாருங்க, யோசனையில் பெரியவரும் செயலிலே வல்லவருமாய். இது நம்ம ரொம்ப பாடிக்கிறோம், அதுலயும் வாரம் நீங்க என்கிட்ட உட்காந்து கேட்குறீங்க, நான் ரொம்ப அழகா பாடுறேன் உங்களுக்காண்டி. யோசனையில் இன்னைக்கு கூட காலையில பாடினல, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தெரியுது, ஆனா அந்த பெரியவரை ரிசீவ் பண்ண முடியல. இன்னைக்கு சொல்லுங்களேன், மாம்சமான யாவருக்கும் அவர் யோசனையில் பெரியவர், மாம்சமான யாவருக்கும் அவரால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றுமில்லைன்னு சொல்லியிருக்காரு. அந்த அதிசயம் மோசஸ் மாரியப்பன் சர்ச்சில் விளங்குது, ஒரு சில நேரங்களில் எனக்கு விளங்குது, இனிமேல் விளங்கும், இனிமேல் எனக்கு கடந்து வரும்னு சொல்லுங்க. செயல் உங்க வீட்டில் நடக்கும். அல்லேலூயா. வாசிங்க. அவனவனுக்கு திரும்ப தெளிவா பேசுறாரு பாருங்க, அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாக. ஆமென், ஆமென், ஆமென். நீங்க நினைக்கலாம், என் வழி எப்படி இருக்கும், என் சூழ்நிலை எப்படி இருக்கும், என் சூழ்நிலையெல்லாம் மாத்த அவரால முடியுமா? நான் சொல்றேன், கர்த்தர் இன்னைக்கு உங்க சூழ்நிலையத்தான் ஸ்பெசிபிக்கா மாத்த விரும்புறார். கட்டில் படுத்துக்கிட்டு யார் மாத்த முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ, வீட்டில் தட்டில் சாப்பாடு கூட சாப்பிட முடியாமல் கரைச்சி குடிச்சிட்டு இருக்கிறீங்களோ, உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நீங்கள் கேட்க வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, அவரால் மாம்சமான யாவருக்கும் அதிசயம் செய்ய முடியும் என்றால் எனக்கும் செய்ய முடியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த வார்த்தையை நான் வாக்குத்தத்தத்தை அன்னைக்கே தியானிச்சிருப்பேன். ஏன் தியானிக்கலைன்னா, லென்த் காலங்களாக போய்கிட்டு இருந்ததுனால சிலுவை காரியங்களை வாரம் உங்களுக்கு ஒரு காரியங்களாய் தியானித்து வந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வாசிங்க. அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாக மதிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகள் மேலும் நோக்கமாயிருக்கிறது. ஆமென். இன்னைக்கு உங்க மேலேயும் நோக்கமா இருக்கு பிரதர், சிஸ்டர். அதனால தான் இந்த சர்ச்சில் கொண்டு வந்து உங்களை உட்கார வச்சிருக்காரு, அதனால தான் இந்த செய்தியை தொலைக்காட்சியில் உங்களை கேட்க வச்சிருக்காரு, அதனால தான் இந்த ஆராதனையை கைத்தட்டி உங்களை பாட வச்சிருக்காரு. நீங்க விசுவாசித்தால் அந்த மாம்சமான யாவரிலும் நானும் ஒருத்தனாக இருப்பேன். இந்த உலகத்தில் மாம்சமாக அந்த இயேசுவோட நானும் சிநேகிதனாக இருக்கிறபடினால, நானும் கேட்கிறபடினாலே, காவல் சாலையிலே காக்கப்பட்டவனுக்கு செய்தாருன்னா, என் வீட்டுக்குள்ளிருந்து இப்போ நான் கூப்பிடுற சத்தம், நான் ஜெபிக்கிற ஜெபம், நான் செய்கிற விண்ணப்பம் என் தேவனுடைய சமூகத்தில் எட்டோ. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க ஐயா.
இஸ்ரவேலிலும் ம், மற்ற மனுஷருக்குள்ளும் ம். இந்நாள் வரைக்கும் விளங்குகிற இந்நாள் வரைக்கும் விளங்குகிற அடையாளங்களையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அற்புதங்களையும் தேவரீர் எகிப்து தேசத்திலே செய்து செய்து இந்நாள் நிற்கும் கீர்த்தியை இந்நாள் நிற்கும் கீர்த்தியை உமக்கு உண்டாக்கி உமக்கு உண்டாக்கி இஸ்ரவேல் ஆகிய உமது ஜனத்தை உமது ஜனத்தை அடையாளங்களினாலும் ஆமென் அற்புதங்களினாலும் ஆமென் பலத்த கையினாலும் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஓங்கிய பயத்தினாலும் மகா பயங்கரத்தினாலும் மகா பயங்கரத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி ஆமென். இதை நினைவு கூர்ந்ததுனால இப்படி அவர் விண்ணப்பம் செய்ததுனால தான் 27வது வசனத்துல என்ன 26ல இருந்து வாசிங்க 26 எடுத்து அப்படி 27 சேர்ந்து போங்க. கரெக்ட் தான். எரேமியாவுக்கு உண்டாகி அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி அவர் இதோ நான் மாம்சமான ஆமென் 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 அல்லேலூயா அல்லேலூயா இதோ மாம்சமான யாவருக்கும் என்னால் செய்யக்கூடாத பெரிய அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறதை பார்க்கிறோம். உண்மையாகவே அதனுடைய நாமம் அதிசயம் நாமம்ங்கிறதுக்கு வேதத்தில் அநேக வசனங்கள் போடப்பட்டிருக்கு. அதுக்கு நிறைய சாட்சிகள் இருக்கு. நியாயாதிபதிகள் புத்தகத்தில் கூட 13வது அதிகாரத்தில் ஒரு அழகான சம்பவம் சிம்சோனுடைய தகப்பனாருக்கும் தாயாருக்கும் நடக்கும். சில தீர்க்க தரிசனங்களை அவர்களுக்கு சொல்வார்கள், அதை நம்புவாங்க, அதை ஏற்றுக்கொள்வாங்க, பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதெல்லாம் கூட இல்லை. ஐயா அப்படியெல்லாம் நடக்கும்போது, அப்படியெல்லாம் நடந்து முடிஞ்ச போது நாங்கள் சும்மா விட்டுறக்கூடாது. நிறைய பேர் அப்படி தான், அதை செய்கிறேன் இதை செய்வான்னுவாங்க, ஆண்டவர் செய்த பின்னாடி சும்மா விட்டுருவாங்க. ஆனால் அவன் என்ன செய்கிறான், கேட்குறான். எப்படி கேட்குறான்? 17வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர் என்ன சொன்னாரு? என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். ஆமென். அந்த அதிசயம் எனக்கு வரணும். அந்த அதிசயத்தை மாம்சமான யாவருக்கும் செய்வேன்னு சொல்லியிருக்கிறீங்க. மாம்சமான இருந்த அந்த சிம்சோன் தகப்பனாருக்கு, பிள்ளை இல்லாம இருந்த சிம்சோன் தகப்பனாருக்கு, அந்த மனோவாவின் மனைவியோடு பேசின தெய்வம் தான் இப்போதும் என் கூட பேசிட்டு இருக்கீங்க. நான் விசுவாசிக்கிறேன். எழுதி வச்சு பேசல, அவரு எழுத்த பார்க்கல, கீழே பேப்பர் இல்ல, கர்த்தரை மட்டும் பார்க்கிறார். அவர் ஊழியம் அதிசயமா நடக்குது. என் ஊழியத்தை, என் பிள்ளைய, என் குடும்பத்தை, என் பிசினஸ், எனக்கு இருக்கிற குறைவுகள், எனக்கு இருக்கிற வியாதிகள், எனக்கு இருக்கிற போராட்டங்கள், எனக்கு இருக்கிற நிந்தைகள், எனக்கு இருக்கிற அவமானங்கள், எனக்கு இருக்கிற சிறைச்சாலை போன்ற துன்பமான அனுபவங்கள் எல்லாவற்றையும் அந்த அதிசயமான தேவனால சரிப்படுத்த முடியும். செய்வீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு அந்த அதிசயம் கடந்து வரட்டும்னு சொல்லுங்களேன். நிச்சயமா சொல்றேங்க, கேட்கிறவங்களால தான் பெற்றுக்கொள்ள முடியும். கேட்காதவங்க என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. உண்மையா இல்லையா? இப்போ நீங்கள் முடிஞ்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு வாங்க பிரதர் தோத்துறோம் அப்படின்னா, போயிட்டு வாங்க தோத்துறோன்றுவேன். ஐயா இன்னும் வர வேண்டியது வரலையே அப்படின்னா, சரி 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 மறந்துட்டேன் தாங்க, சும்மாவாவது அப்படி சொல்லிட்டு என்ன செஞ்சிருவோம்? உண்மையா பொய்யா? பேசுங்க ஐயா, உண்மையா பொய்யா? கேட்டாதான் கிடைக்கும். அவருக்கு பயம். அல்லேலூயா. இதாவது சொல்லுங்க அல்லேலூயா. இன்னும் அந்த எரேமியால என்ன பேசுறாரு பாருங்க. அது பேசிட்டு சில காரியங்கள் எல்லாம் பாரப்படுறாரு. உண்மையாவே அந்த எகிப்து ஜனங்கள் இவ்வளோ அழகாக நடத்தியும் கூட அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தாங்களா அப்படின்னா, பைபிளில் போட்டிருக்கு செவி கொடுக்கவும் இல்லையா. இதே அதிகாரத்திலே போட்டிருக்கு, நீங்கள் அந்த வசனத்தை படித்து பார்த்துக்குங்க. செவி கொடுக்கவும் இல்லையா, முதுவையும் காட்டினாங்களாம். நம்ம ஆட்களும் அப்படித்தான். எத்தனை முறை எத்தனை காரியத்தை வாங்கி சாப்பிட்டாலும் சரி, முதுவை காட்டுற ஆள் தான் இருக்குது, மூஞ்ச காமிக்கிற ஆள் தான் இருக்குது. சரி 37வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 32, 37. என் சினத்தினாலும் என் கோபத்தினாலும் 38 கூட வாசிங்க. என் மகா உக்கிரத்தினாலும் நான் அவர்களை துரத்தின எல்லா தேசங்களிலும் இருந்து சேர்த்துக்கொண்டு. ஆமென் 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 சொல்றார் பாருங்க. பாவத்தின் நேரத்தில், அக்கிரமத்தின் நேரத்தில் ஒருவேளை உக்கிரம கோபங்கள் இருந்தாலும் கூட, ஏன்னா தேவனுக்கு இருக்கும், சில நேரம் இருக்கும். அந்த காலத்திலே இருந்துச்சுன்னா இந்த காலத்தில் நம்ம பண்ற அக்கிரமத்துக்கெல்லாம் இல்லாம போகாது. ஆனாலும் அவர் சொல்றாரு, நான் உண்டாக்கின மண்ணுடா இது, நான் உண்டாக்கின சரிதம்டா இது, அதனால மாம்சமான யாவருக்கும் அதிசயம் செய்வேன். சரி வசனத்தை வாசிருங்க. அவர்களை இந்த ஸ்தலத்துக்கு திரும்பி வரவும் சுகமாய் தங்கி இருக்கவும் பண்ணுவேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். ஆமென் ஆமென். நீங்க யாருங்க? அவருடைய ஜனம். அப்ப சொல்லுங்க, அவர் அதே அதிசயத்தை, அதே அற்புதத்தை எகிப்தின் ஜனத்தில் நடந்ததை போல, இன்னைக்கு அடையாளங்களா கீர்த்தியாய் பேசி கொண்டிருக்கிறதை போல, இன்னைக்கு எங்க சபையை போல, பல சபையை போல, பல தொலைக்காட்சிகளை, பல காரியங்களை பார்க்கிறேன்னா, ஏன் வீட்டுக்குள்ள, ஏன் சேர்ச்சில், ஏன் பிசினஸ்ல, ஏன் ஊழியத்தில் ரிஷ்யூ பண்ண முடியும்? நீங்க சொன்னீங்கன்னா நடக்கும். இல்லைங்க, எப்பவுமே இவர் எப்படி நல்லா தான் பேசுவார், பின்னாடி நல்லா மியூசிக்லாம் சூப்பராக போடுவாங்க, இல்லை நல்லா தான் இருக்கும்,
நல்லா இருக்கும், நல்லா பண்ணுவார், நல்லா பண்ணுவார். நான் நல்லா பண்ணிட்டு பிரயோஜனம் இல்லை, நீங்கள் நல்லா வரணும். ஆமென். நான் நல்லா பண்ணுறது பிரயோஜனம் இல்லை. இது வந்து ஒரு டிவி ப்ரோக்ராம் ஷோ இல்லை. இந்த ஆராதனையை உள்ள வாங்கி ரிசீவ் பண்ணி வார்த்தையை கேட்டு நீங்க டவுன் நிலைமையில் இருக்கக்கூடாது, மேலே வரணும். உங்க கொம்பு காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்ந்திருக்கணும். இதுவரைக்கும் ஊற்றப்படாத அபிஷேகம் என்ன அவருடைய வார்த்தையை கேட்கும் போது ஊற்றப்பட்டு நீங்க மாம்சமான யாவரில் நானும் ஒருத்தன்னு சொல்லி அதிசயத்தை பெற்றுக்கொள்ளணும். நம்ம அப்படிலாம் இல்லை, சரி ரைட்டு ஏதோ பேசுறார், ரைட், சரி தொடர்ந்து வாசிங்க. என்ன வசனம் தேவைப்படுதுல, வாசிங்க, நல்லா இருக்கும் பாருங்க. 39 சீக்கிரம். அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னடியாருக்கும் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் கட்டளையிட்டு அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின் வாங்குவதில்லை நித்திய உடன்படிக்கையை அவர்களோட பண்ணி. ஆமென். இன்னைக்கு உங்களோடைய பண்ணனால தான் சொல்றார் ஆண்டவர், மாம்சமான யாவருக்கும் என்னாலே செய்யக்கூடாத அதிசயம் இல்லை. அவர் ஒரு தடவை சொன்னாரு, இந்த ஜலப்பிரளயத்தினால பூமி அழிக்க மாட்டேன்னு. சின்ன சின்ன காரியம் டச் அப் பண்ணா கூட தேசம் இன்னும் அழியாம இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? மனுஷன் போல அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல, மனிதனை போல மனம் மாறுகிற தேவன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல, ஒரே மனமுள்ள தேவன். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. உடன்படிக்கையின்படி நிறைவேற்றுவேன், அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இதயத்திலே வைத்து அவருக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து இதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். ஆமென், ஆமென். இன்னைக்கு உங்களை நாட்டுவதற்கு, இன்னைக்கு நீங்க உங்களை உருவாக்குவதற்கு, இன்னைக்கு உங்களை எழும்பி பிரகாசிப்பதற்கு தான் இந்த வார்த்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். நீங்க விசுவாசிச்சா சொல்லுங்க, மாம்சமான யாவருக்கும் அதிசயம்னா எனக்கும் அந்த அதிசயம் வரும். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. 42 வரைக்கும் தேவைப்படுது. நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கையெல்லாம் வர பண்ணினது போல, இந்த பெரிய தீங்கு, ஒருவேளை அக்கிரமத்தினால பாவத்தினால இதுவரைக்கும் தீங்கு வர பண்ணி இருந்தாலும் அவைகளை குறித்து சொன்ன எல்லா நன்மையும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தீங்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துச்சோ அதை விட ரெண்டத்தனையான நன்மைகள் வரப்போகுது. ஏன்னா அவரால் செய்யக்கூடாத அதிசயம் ஒண்ணும் இல்லை. இல்லைங்க இது முடிஞ்சு போச்சு, இல்லைங்க அந்த பிசினஸே என் கையை விட்டு போயிடுச்சு, இல்லைங்க அந்த இடத்த வேற ஒருத்தன் வாங்கிட்டான், என்ன வேணாலும் இருக்கட்டும், அவர்கிட்ட வேணும்னு கேட்டீங்கன்னா கிடைக்கும், அவரால் செய்ய முடியும்னு கேட்டீங்கன்னா கிடைக்கும் அப்படின்னீங்கன்னா முடிஞ்சு. சொல்ற பதில பாருங்க தெளிவா. 42 மட்டும் நிறுத்தி நிதானமா இன்னொரு முறை வாசிடுங்க. நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கை எல்லாம் வர பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மைகளையும் அவர்கள் மேல் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். சொன்னது கர்த்தருடைய வார்த்தை, சொல்லப்பட்டவன் கர்த்தருடைய தாசன் என்று நீங்க விசுவாசித்தா நான் சொல்றேன், நிச்சயமா ஒண்ணுக்குமே உதவாது, ஒரு கதைக்கும் தேராது. இது எப்படி பிழைக்க போகுதுன்னு சொன்ன என்ன கொண்டு கூட சில பிள்ளைகளை உங்கள் உதவியை வாங்கி நிதானமாக ஞானமாக நடத்த அவர் பலன் தர்றாருன்னா நீங்கள் விசுவாசித்தா உங்களுக்கு நடக்கும். இல்லை பிரதர் நாங்கள் இதெல்லாம் எத்தனையோ முறை கேட்டாச்சு அப்படின்னீங்கன்னா நான் இல்லை, வேறு எந்த ஊழியக்கார அண்ணாச்சுமாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் இன்றைக்கி சொல்லுவீங்களா, நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், எனக்கு வந்த தீங்காக இருக்கட்டும், எனக்கு வந்த நோயாக இருக்கட்டும், எனக்கு வந்த கடனாக இருக்கட்டும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இடைஞ்சலாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் அவர் மாற்றி நன்மையாய் முடிய பண்ணுகிற தேவன், நன்மையாய் மாற்றுகிற தேவன். அவரால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி பாருங்க, நிச்சயமா அவரால் செய்யக்கூடாத அதிசயங்கள் ஒன்றுமே இல்லைங்கிறத உங்கள் வாயை திறந்து துதிக்கும்படி அநேக காரியங்கள் வரும். நான் சொல்கிறேன், யோசனையில் பெரியவர், செயல்களில் வல்லமை உள்ளவர், பராக்கிரமசாலி, புயத்தினால் நீட்டி இன்னைக்கு உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எல்லா காரியத்தையும் மாற்றி போட அவரால் முடியும். விசுவாசம் இருந்தால் அப்படி எங்களோட எழும்பி நின்று, ஆண்டவரே இந்த அதிசயமாக இந்த ஊழியத்தை நடத்துறதை நான் பார்க்குறேன், இந்த பிரதர் அதிசயமாக பேசுகிறத பார்க்குறேன், இந்த பிரதரோட நீங்கள் இடைப்படுகிறத நான் பார்க்குறேன். நீங்கள் சொல்லிட்டீங்க தெளிவாக, மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாக இருக்கேன்னு.
நான் நம்புகிறேன்ப்பா, நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, என் பிள்ளை பிரச்சனை உமக்கு தெரியும்லப்பா, என் வீட்டு பிரச்சனை உமக்கு தெரியும்லப்பா, என் குடும்ப சூழ்நிலை உமக்கு தெரியும்லப்பா, என் வியாபார சூழ்நிலை உமக்கு தெரியும்லப்பா, என் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் நான் பார்க்குற காரியம் உமக்கு தெரியும்லப்பா, என் பிள்ளை வெளிநாட்டில் கடந்து தவிக்கிறது உமக்கு தெரியும்லப்பா. ஒப்பு கொடுத்து அப்படியே, ஐயா நான் நம்புறேயா, இப்போ நம்புறேயா, நான் டிவியில் பார்த்துட்டேயா, சபையில் பார்த்துட்டேயா, இந்த ஊழியத்தில் நான் பார்த்துட்டேயா, இன்னும் ஏன் இந்த ஊழியத்தில் மட்டும் இல்லை எத்தனையோ ஊழியத்தில் பார்த்துட்டேயா, ஆனால் நான் சில நேரத்தில் முதுவை காட்டியிருக்கேன், சில நேரத்தில் செவி கொடுக்காம போயிருக்கேன், அதை உணர்த்துறதுக்கு நீங்கள் பேசியிருக்கிறீங்க, இப்போ நான் நம்புகிறேன்னு சொல்லி அப்படியே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து எல்லாம் எழும்பி நின்று நமக்கு தெரிஞ்ச பாட்டு ஒரு சரணம், அதிசயங்கள் செய்கிறவர் நமக்குள்ளே இருக்கிறார் அப்படி சொல்லி பாட போகிறோம். அந்த அதிசயம், செங்கடலை ரெண்டா பிளந்த அதிசயம், குருடனின் கண்களை திறந்த அதிசயம், ஒரே வார்த்தையில் கடலையும் காற்றையும் அமற்றின அதிசயம், இன்னைக்கு அக்கினி ஸ்தம்பமா மேக ஸ்தம்பமா இங்கே நின்று கொண்டு இருக்கிறவங்க, பார்த்துட்டு இருக்கிறவங்க, எங்கே இருந்து பார்த்தாலும் சொல்கிறேங்க, நீங்கள் எது முடிஞ்சிச்சு, எது அடைபட்டிருக்கு, எது க்ளோஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாம்சமான யாவருக்கும் அதிசயங்களை செய்வேன் என்று சொன்னவருடைய நாமத்தில் திறக்கப்படுவதாக. விசுவாசித்தா என்னோட சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் உண்மையாகவே அதிசயம் செய்கிற தேவனப்பா, இந்த ஊழியத்தை அதிசயமாய்த்தான் நடத்துகிறேன், இந்த ஆராதனை அதிசயமாய்த்தான் காணும்படி கிருபை செய்தீர், இந்த ஆராதனையை பார்க்கிற எனக்கு இப்பொழுதே அதிசயம் நடப்பதாக. ஹல்லேலூயா. தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், பெரும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார். ரிபனஷதரபலனா ருஷதரபரனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம், ஏழையன் மீதும் இந்த ஊழியத்தை கொடுத்து நிற்க வச்சிருந்த நினைத்திருக்கிறது அதிசயம். இதை பார்க்கிற உங்கள் யாவரையும் நல்ல பொசிஷன்ல கர்த்தர் நிக்க வைக்க போறார். கரங்களை தட்டி இங்க கலந்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் நல்ல பொசிஷன்ல நிக்க வைக்க போறார். ஹல்லேலூயா. ஏழையன் மீதும் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அதிசயமாய் இந்த ஊழியத்தை நடத்தினீர் என்றும் அதிசயமாய் இனியும் நடத்துவீர் என்றும் அதிசயங்களை எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகள் மத்தியிலே பேச வைத்தீர் அதிசயமாய். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் அந்த அதிசயம் என் பிள்ளையின் கடன் பாரத்தில், என் பிள்ளைகள் செய்கிற பிஸ்னஸில், என் பிள்ளைங்க திருமண வாழ்வில், என் பிள்ளைங்க ஹையர் ஸ்டடீஸில், என்னுடைய ஊழியத்தில், நான் கட்டுற வீட்டு மேலே, நான் பக்கத்தில் சந்திக்கிற பிரச்சனையின் மேலே, மாதம் மாதம் கடன் வாங்கி மருந்து மாத்திரை வாங்குகிற காரியத்தில் கடந்து வரும் என்று சொல்லி நம்புகிற, ஜெபிக்கிற, கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஐயா நீங்கள் சொன்ன வார்த்தையை நான் அப்படியே விசுவாசித்தேன். காதல் அவன் கேட்க கடவுள் என்று எழுதி இருக்கிறதன்படி கேட்டேன். கர்த்தர் என்னை காண செய்தார் என்று சொல்லுகிற சாட்சியை கேட்டு உம்மை துதிக்க, உம்மை தோத்தரிக்க, உம்மை தேட நீங்கள் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, நீங்கள் போட்டதும் அன்றி, நீங்கள் சொன்னதும் அன்றி வேற ஒன்றையும் நான் சொல்லலை. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள்,
தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.